ஜனநாயகன் விஜயோட கடைசி படம், அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஓராண்டு முடிவுக்கு பின்ன ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு விஜயே கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த படம் தான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல மக்களோட வாழ்க்கை தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சேவைக்காக தனதோட அந்த உயர்ந்தபட்ச பதவி அப்படிங்கிறத விட ஒரு ஹை சேலரியில வாங்குற ஒரு நடிகர் மக்களுக்காக சேவையில இறங்கியிருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை தான் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜனநாயகன் அதாவது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுல பல எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அதிக வரவேற்போட இருக்கு. அதிகமா பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆழ்ந்த சோகத்திலையும் இருக்காங்க, ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட், அதாவது இன்பம் துன்பம் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா விஜயோட கடைசி படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் மறுபடியும் விஜய் திரையரங்கில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல என்டர்டைன்மெண்ட்ல இருக்காங்க. அதோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க, சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில். பட் இருந்தாலும் அதிகப்படியான மக்கள், ஏன் அப்படின்னா லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதனால சென்னையில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதுக்கப்புறம் அவரோட தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறதே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள், பல இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் தலைநிமிர்ந்து இப்போ சேலத்தில் கம்மிங் 4th மாநாடு நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரல. இருந்தாலும் நம்ம ஆடியோ லான்ச் பார்க்கறது அப்படின்னால நம்ம அந்த பொலிட்டிக்கல் விஷயமா போக வேண்டாம். ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27th 2025 இந்த நாளில் மலேசியாவில் கோலாம்பூர் அந்த இடத்துல தான் இந்த ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட், வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலாக அதை கொண்டாட போகிறாங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், நம்ம தமிழோட கலாச்சாரம் எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு தமிழர் இங்கேருந்து மலேசியாவில் போயிட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தை க்ரௌடை அங்கே சேர்க்குறாரு அப்படின்னா சாதாரண விஷயமா? யோசிச்சு பார்க்கறதுக்கு பூஸ் பம்ப் பார்க்கறதில்ல, அதே மாதிரி தான். ஓகே, அப்படி என்ன அந்த ஸ்டேடியத்தில் இருக்கு, ஏன் அங்கே போயிட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கலாம். புக்கட் ஜலீல் தேசிய அரங்கம், அதாவது புக்கட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம், அதாவது இண்டோர் கேம் அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக 1998 காமன்வெல்த் போட்டிக்காக இந்த கிரவுண்ட் கட்டினாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவோட நேஷனல் கிரவுண்டாக மாறிடுச்சு. மலேசியாவோட கால்பந்து, அதாவது ஃபுட்பால் டீமோட தனிப்பட்ட ஒரு அரங்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அரங்கத்தை தான் நம்ம விஜயோட ஜனநாயகன் படத்துக்காக ஆடியோ லான்ச்சுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ பெரிய, அதாவது நேஷனல்லி, அதாவது கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது அரங்கம் அப்படின்னா இந்த புக்கட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியம் தாங்க. அந்த இடத்துல ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜினேஷனுக்கே வேற லெவலில் போகுது. இருந்தாலும் தமிழக மக்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வைப்பாங்க, நம்ம அண்ணா லாஸ்ட்ல கடைசியாக ஒரு டைம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபீலிங்ஸ்ல இருந்த தருணத்தில் இந்த கரூர் சம்பவம், அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இதாக ஒரு காரணத்தமாக கொண்டு தான் மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. அதாவது சில நிமிடத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட அஃபிஷியல், அதாவது தயாரிப்பாளர்கள் அந்த படக்குழுவோட அஃபிஷியலாக ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விஜயோட கடந்த காலத்துலேருந்து, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்கிற எண்டு வரையுமே அந்த இமேஜ் எல்லாம் கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. பல மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசியிருப்பாங்க. லாஸ்ட்டில் உற்சாகம், அதாவது லாஸ்ட் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரோட டான்ஸை இந்த ஏஜ்லேயும் இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படிங்கிறது, விஜய்க்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவையில்லை. அதுவும் குறிப்பாக மலேசியாவில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாக அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு ஆடியோ லான்ச் மூலியமாக வேர்ல்டுக்கே தெரிய வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அந்த ஏரியாவில் நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டாரு. நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆடியோ லான்ச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கூட்டம், மக்கள் கடலாக மாறி இருக்கும். அந்த இடத்துல கூட்டத்தை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொன்று போலீஸ் அதுக்கான பர்மிஷனும் கொடுக்கறது ரொம்ப சிரமம். பல விஷயங்களை திங்க் பண்ணி தான் இந்த ஆடியோ லான்ச்சை மாற்றம், அதாவது முடிவு பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்ப சென்சிட்டிவாக யோசிச்சிருக்காங்க. ஏன்னா கரூர் சம்பவத்திலேருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் மறுபடியும்
நம்ம ஒரு கூட்டத்தை இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் தேர்தல் பரப்புரையெல்லாம் இருக்குது, அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக வீக் டேஸ்லேயே வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஷார்பாக வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் நடக்காததுக்கு மிகப்பெரிய வருத்தமாகவே எல்லா ரசிகர்களும் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல சினி அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. போகிற போக்கில் நீங்கள் தளபதி ரசிகராக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க.